Hi, good morning to everyone. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் அண்ட் நம்ம ஃபேஸ்புக்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் அதனுடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு என்னென்ன நல்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ட் சர்வோடெக் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனந்த்ராஜ் நீங்க சொன்னா அது நெக்ஸ்ட் மல்டி பேஜர் தான் அப்படின்னாரு. நண்பா, ரொம்ப சந்தோஷம். என் மீது இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிப்பேன், யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மட்டும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே உங்களுடைய ஓன் அனலைசிஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாது. ஒன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது டெக்னிக்கல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸும் இருக்கணும், டெக்னிக்கல்ஸும் இருக்கணும். இல்ல டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம்னா பியூர்லி நம்மளுக்கு எங்க வாங்குறோம், எவ்வளவு தூரம் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சர்வோடெக்கையும் பார்த்துருவோம், ஹேவல்ஸ் பிரேக் அவுட்னு கொடுத்துருப்போம், ஹேவல்ஸையும் பார்த்துருவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்துஸ்தான் யூனிலிவர் நான் ஒரு 100 பங்கு வாங்க வேண்டும் என்று முடிவு பண்ணியுள்ளேன் அப்படின்னு இருந்தேன். என்னுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்றது அப்ஸ்டாக்ஸ். அந்த அப்ஸ்டாக்ஸ்ல இந்துஸ்தான் யூனிலிவரை 22 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நான் பை பண்ணியிருக்கிறேன். இன்னும் 78 பங்குகள் வாங்க வேண்டியது இருக்குது. பயான் எவரி டிப் அப்படின்றது தான் சொல்லுவோம். நான் இந்த இடத்துல ஒரு முதல் தொடக்கத்தை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு, வேஸ்ட் ஏன் என்பதை நீங்கள் சொல்லி முடித்த பின் நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆச்சரியக்குறி. ஒருத்தர் என்னடா ஓஹோ பேஷ் பிரமாதம்ன்றாரு, இன்னொருத்தர் என்னடா இதெல்லாம் வேஸ்டா அப்படின்றாரு. ஓகே, பரவாயில்ல, அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. எனக்கு அந்த நிறுவனத்து மேல நம்பிக்கை இருக்கு. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான நிறுவனம், டெக்னிக்கல்ஸ்ல ரொம்பவும் ஒரு இறக்கம் கொடுத்து இந்த இடத்துல ஒரு வாங்கறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்ததுனால நான் அந்த இடத்துல ஒரு முதல் பகுதியை பதிவு பண்ணிக்கிட்டேன். நான் அக்ரெசிவ் பையர் கிடையாது, பயான் எவரி டிப். நான் ஒரு இன்வெஸ்டர், சிப் மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்கிட்ட இருந்த பணத்துக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்குக்கு நீ இவ்வளவு கரெக்ஷன்ல வந்தியா, இந்தா போட்டுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி மறுபடியும் நீ எங்க வரையோ வா, அதனாட்டி இருக்கிறவங்க எவனா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், அவனை வித்து லாபத்தை எடுத்து உங்ககிட்ட கொட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கான்செப்ட். ஓகே கௌரிஷ் ஜெயபால் பிரதர், அதனுடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இங்க நான் தான் சக்கரவர்த்தி, நான் தான் டான் அப்படின்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. இது ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் தான் டான், நம்ம எல்லாமே விட்டில் பூச்சி தான் அப்படின்றத சொல்லலாம். என்னுடைய அனலைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதுல எனக்கு இது ஒரு கரெக்ஷன் மோட், நல்ல ஒரு பையருக்கு உண்டான டிப். இந்த இடத்துல நான் வாங்கியிருக்கிறேன். நண்பருடைய கருத்து என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயலட்சுமின்றவங்க ஒய் பிரதர் நோ வீடியோ ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சிஸ்டர், இங்க டெய்லி பேசிஸ்ல நான் வீடியோ கொடுக்கறணும்னா ஒண்ணுமே இல்லாம வத்தல சொத்தலமா எப்படி சொல்றது, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு மற்றவங்க டைமை நான் கெடுக்க விரும்பல. ஒரு விஷயத்த சொல்றோம்னா அங்க பாசிபிலிட்டி இருக்கணும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு அப்படின்னு என்னுடைய உள்மனசுல பட்டதுதான் நான் கட்டாயம் வீடியோ கொடுப்பேன். இல்ல மார்க்கெட்ல நல்ல ஒரு பேனிக் செல்லிங் வந்திருக்கு, நல்ல ஒரு கரெக்ஷன் வருது, இல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஹெட்ஜ் பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்கும்போது கட்டாயம் சொல்லலாம். சும்மா டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கிறது இல்ல. கண்டென்ட் குவாலிட்டியான, எனக்கு தேவை குவாலிட்டி. அந்த நான் சொல்ற விஷயம் 10 ஸ்டாக் கொடுக்குறோம்னா 10ல 7 ஸ்டாக்காவது பர்ஃபார்ம் பண்ணும். 3 ஸ்டாக் லாஸ் அது மாதிரிலாம் ஹிட் அடிக்க தான் செய்யும். ஸ்டாப் லாஸ் இல்லாம மார்க்கெட்ல வெற்றி கொள்ளவே முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்படி செலக்டட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம கொடுக்கறது. அதுதான் என்னுடைய கிரைட்டீரியா. சும்மா மற்றவங்கள மாதிரி பஜனை பாடுறதுக்கு நான் வரவில்லை சிஸ்டர். உங்களுடைய தேடல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி வீடியோ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தென் ஜெட்டிக்ஸ் கார்ட்டூன் அவர் பேராமவுண்ட் கம்யூனிகேஷன் பத்தி சொல்லுங்கன்றாரு. பியூர்லி சர்க்கியூட் ஸ்டாக், இதையும் பத்தி பார்த்துருவோம். ஹேட்சன் கெமிக்கல் அண்ட் யூனோமிண்டா நம்ம எப்பயோ சொன்ன ஸ்டாக் ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. அது நல்ல கரெக்ஷன் வரட்டும். கரெக்ஷன் வரும்போது அது மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு, யூனோமிண்டா மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது கட்டாயம் நான் இது யூனோமிண்டாக்கு கொடுப்பேன். ஹேட்சன் கெமிக்கல் பர்ஃபெக்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரீடெஸ்டும் வருது. இந்த ஹேட்சன் கெமிக்கலை பார்த்துப்போம். ஃபோக்கஸ் அட் சர்வோடெக் அப்படின்னு இருப்பேன். இந்த ஃபோக்கஸ்க்குன்ற அர்த்தம் தெரியாம பை பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த சர்வோடெக் என்ன நடந்திருக்கு, இது பியூர்லி சர்க்கியூட் ஸ்டாக் தான்.
பட் வந்து இதுல வந்து ஒரு சில நியூஸஸ் இருக்கு. HPCL, BPCL, IOCL இவங்கள மாதிரி முன்னணி நிறுவனத்துடைய பெட்ரோல் பங்க்ல சார்ஜிங் ஸ்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சப்சிடரியை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, இப்போ டெக்னிக்கல் வைஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், எந்த விதத்துல அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டயகனல் சப்போர்ட் வந்து இதுதான் ஒரு டயகனல் சப்போர்ட். இப்போ இந்த டயகனல் சப்போர்ட்ல இருந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் மேல போயிருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்கோடைய ட்ரெண்டே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு அப்படியே ஒரு ப்ளீடிங், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு அப்படியே ஒரு சைட்வேஸ், அப்போ இங்க ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு சைட்வேஸ் வந்துட்டு டுவர்ட்ஸ் மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மொமெண்டத்தை நம்ம எப்படி கேப்சர் பண்ணலாம், இது வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விதமா ஒரு இது மாதிரி ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல வந்து லைன் கேண்டில் இருக்கும், லைன் சார்ட் இருக்கும். இந்த லைன் அப்படி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடலாம். அப்போ இந்த ஸ்விங்கைலாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு கனெக்டிவிட்டியா இப்படி போட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஜோன். அப்போ இந்த ஜோன்ல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வந்து எங்க வேணாலும் சப்போர்ட் எடுத்து டுவர்ட்ஸ் மேல போகும். அப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 89 rupees. இது வந்து ஸ்டாப் லாஸ். வெயிட் a minute. இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். டார்கெட் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்போ இது வந்து எது என்ன பேட்டர்ன் ஏதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் சொல்றேன், இந்த பேட்டர்னுடைய நேம் என்ன. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2 seconds யோசிச்சு பாருங்க, ஆன்சர் தெரியுதான்னுட்டு. ஓகே, விட கிடைக்கலையா? இதோடைய நேம் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கல். அசெண்டிங் ட்ரையாங்கல் இப்படிதான் இருக்கும். அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கலோடைய ஃபார்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு லோ வரும், மேல போயிட்டு ஒரு லோ வரும், இப்படி போயிட்டு அசெண்டிங் வைஸ்ல போயிட்டு மார்க்கெட் மேல உடைச்சு ரீடெஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் மேல போகும். அப்போ இதோடைய டெப்த் தான் டார்கெட்டா வைப்போம். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும். அப்போ ஒரு 170க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நம்ம ஒரு ஸ்டாப் லாஸா ஒரு ஹண்டிங் சோனா இங்க வந்தா பை பண்ணா கூட இங்க இருந்து ஒரு 87% உண்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா பியூர்லி மைக்ரோ கேப் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். இதெல்லாம் வந்து எஸ்எல் இல்லாம ட்ரை பண்ணவே கூடாது. எஸ்எல் செட் பண்ணி வச்சிடணும். நம்ம அந்த எஸ்எல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிட்டு போயினே இருக்கும். நம்ம போயிட்டு மார்க்கெட் ஹவர்ஸ்ல செல் பண்ணும்போது லிக்விடிட்டி இல்லாம செல் ஆகாது. எஸ்எல் இல்லாம ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேவல்ஸ். ஓகே, ஹேவல்ஸ் இந்தியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேவல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன் தெரியுதுங்களா? இந்த கன்சால்டேஷனா பிரேக் வந்திருக்கு ஹேவல்ஸ்ல. கிளீனா வந்து ஒரு கன்சால்டேஷன், ஒரு செங்கல் உடைப்பு, அதாவது நம்மளுடைய பாணியில சொல்லணும்னா செங்கல் உடைப்பு. அப்போ இந்த செங்கல் உடைப்புக்கு டார்கெட்டை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்போ கிளீனா வந்து இந்த செங்கலை அப்படியே ஒரு பில் பண்ணி இந்த இடத்துல இப்படி வைங்க. ஆல்மோஸ்ட் டார்கெட் போறதுக்கு 1680க்கு மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறனால ஒரு 10% இருக்கு. பிரேக் ஆனதுக்கு ஃபர்தர் கரெக்ஷன் வருதா பாருங்க. 1459 வந்தா வரட்டும், எடுங்க. இல்ல வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. டுவர்ட்ஸ் ஒரு 10% ஸ்விங் ரேலி இருக்கு. இது வந்து பியூர்லி ஸ்விங் ரேலி. இதுக்கு மேலேயும் போகும். இதுக்கு மேலேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நெக்ஸ்ட் இயர்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2000 rupeesக்கு மூவ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ இங்க இருந்து 30% ஆஃப் ரேலி இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமவுண்ட் கம்யூனிகேஷன். இதுவும் பாத்தீங்கன்னா கிளீனா வந்து சர்க்யூட் அடிக்கிற ஸ்டாக் தான். சார்ட்லாம் போட்டு வச்சுட்டேன் பிரதர். ஜெட்டிக்ஸ் உங்களுக்கோசரம். இந்த ஸ்டாக் வந்து நீங்க வந்து ஒரு 78 அப்படின்ற ரேஞ்சுக்கு பை பண்ணலாம். ஆனா ஸ்டாப் லாஸா 73 வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்தரா 73 எல்லாம் உடைச்சதுன்னா கீழே தான் ஃப்ரீ ஃபால் ரேலி தான் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ச்சன் கெமிக்கல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லாங் கன்சல்டேஷன் பிரேக் அவுட். கிளியரா ஒரு செங்கல் உடைப்பு உடைச்சிட்டு ரீடெஸ்ட்டுக்கு வராங்க. அரௌண்ட் ஒரு 667க்கு வந்து வந்ததுன்னா ஒரு பை கால் ரெக்கமெண்ட். பை பண்றதுக்கு பை கால் இல்ல, பைக் உண்டான இடமா பார்த்து பை பண்ணுங்க அப்படின்றதான் சொல்லுவோம். வந்த உடனே வாங்கிடலாமா? ரிவர்சல் கேண்டல் பிரிண்டிங்லாம் வரணும். கேண்டல்ஸோ பேட்டர்ன்ஸோ ஏதாவது பிரிண்ட் ஆச்சுதுன்னா யூ கேன் பை. நீங்க இங்க 680ல வாங்குறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 655க்கு மெயின்டைன் பண்ணீங்க. அதுக்கு கீழே உடைச்சதுன்னா இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா கன்சிடர் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் உள்ள வந்துடும். நெக்ஸ்ட் என்ன? இந்துஸ்தான் யூனிலிவர். இந்துஸ்தான் யூனிலிவர் என்ன பேட்டர்னுங்க? ஏன் ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்.
இந்த ஸ்டாக்ல அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. இந்த இடத்துல ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பேன். இவ்வளவு தூரம் டார்கெட் போச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்தரா கீழே வந்திருக்கு. நல்ல ஒரு பாட்டம் அவுட் ரீஜியன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லைன் சார்ட்ல வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி, ஒரு சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒரு லைன் சார்ட்ல ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ஓபிக்கு உண்டான ஜோனா ஆக்ட் ஆகும். தெரியுதுங்களா? இது வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வந்து ஓபிக்கு உண்டான ஜோனா இருக்கும். நல்ல ஒரு சீப்பர் வேல்யூல கிடைச்சிருக்கு. அதனால நான் இங்க பை பண்ணிருக்கேன். நான் மினிமம் ரிட்டர்ன்ஸா இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 2765க்கு மூவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்விங் ரேலி கிடைச்சது. ஒரு 13% ஒரு ஸ்டாக் மேல ஒரு 350 ரூபா எதிர்பார்க்கிறேன். இல்ல இந்த இடத்த சஸ்டைன் பண்ணாம மார்க்கெட் எனக்கு கீழே உடைச்சதுன்னா நான் அடுத்த ஆவரேஜ் பாயிண்டா நான் இங்கதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக்கை வந்து மீண்டும் 1921 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா இந்த இடத்துல இரண்டாம் பகுதியை பை பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பேன். அவர் எதனால இது வந்து வேஸ்ட் அப்படின்றது சொன்னாருன்றது தான் எனக்கு தெரியல. பார்ப்போம். வேஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க. 1976 ரூபாய்க்கு வந்தா வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் இந்துஸ்தான் யூனிலிவருடைய ட்ரெண்ட். மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். எப்போ பர்ஃபார்ம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உடனுக்குடனேலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷமா சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பெரிய மூவ் எதிர்பார்த்திருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சைட்வேஸ் ரேஞ்ச்லயே தான் போயிட்டு இருக்கு. எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா 2020ல இருந்தே இது வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படியே மார்க்கெட் போயிட்டு ஒரு ஸ்விங் ஆகி போச்சு. மறுபடியும் 2022ல ஒரு கரெக்ஷன் வந்தது. மறுபடியும் மேல போயிட்டு சஸ்டெயின் ஆகாம மறுபடியும் இறங்கிட்டு வருது. நான் இந்த ஒரு லோல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறேன். அடுத்த ஒரு லோ இங்க வந்ததுன்னா இங்க ஒரு சிப், அடுத்தது இங்க ஒரு லோ, இங்க வந்ததுன்னா ஒரு சிப் அட் டிப் அப்படின்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு 3 பகுதியா பிரிச்சு போடணும் அப்படின்னு இருக்கேன். பார்ட் 1 இங்க போட்டாச்சு, பார்ட் 2 இங்க வந்தா, பார்ட் 3 இங்க வந்தா அப்படின்னு அக்குமுலேட் இதுக்கு உண்டான ஃபண்டை அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். 100 ஸ்டாக், இந்த ஸ்டாக்குக்கு 100 ஸ்டாக் அலோகேட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னைக்கு நாளைக்கு இல்ல, லாங் டேர்முக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 வருஷமாவது ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற கிரைட்டீரியால இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கிறேன். ஓகே, பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மந்த் மார்ச் மந்த்துக்கு உண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. 12th batch எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஓகே, இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபி. ப்ராப்பர் நாலேஜை லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஏர்ன் பண்ணுங்க. ரொம்ப கேபிட்டல் எடுத்துட்டு வந்து ஒரே ஸ்டாக்ல போடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ். என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுதான். என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியா தான் ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். பேமெண்ட்டை போடக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். பார்த்துட்டு கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி ப்ராப்பரான லேர்னிங்ஸை லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணணும்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்க்கு வாங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.